அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். எஃபீஷியன்ஸ் 4th chapter 23rd verse. And be renewed in the spirit of your mind. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை நீங்க செய்து தருமா ஜெபிக்கிறோம். அவங்க சிந்தைய நீங்க புதிதாக்குங்க அப்பா. அவங்க உள்ளத்துல ஒரு புதிதான ஆவி உள்ளவர்களாக அவங்கள உருவாக்கி தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, அவங்க சிந்தனை ஆளுகை செய்வீராக. Oh Lord Jesus, renew the spirit of their mind, oh Lord Jesus. Let them be focused on the kingdom of the heavenly throne. Let them fix their eyes on the kingdom of God. மேலானவைகளை நாடுங்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்து இருக்கிற சிந்தனையாக மாற்றி அமைத்து தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஆவியின் கனியுள்ள வாழ்க்கை, ஆவியின் மரங்களால் நிறைந்த வாழ்க்கை, fruit of the Holy Spirit and spiritual gifts, இதை குறித்து அவங்க சிந்தனைகள் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியின் வல்லமையை தரித்தவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. அப்பொழுதுதான் கர்த்தாவே ஒரு புதிய சிந்தை எங்களுக்கு வரும், தெளிந்த புத்தி எங்களுக்கு வரும். உலக சிந்தை வேஸ்ட் அப்பா, அது வேணாம் எங்களுக்கு. ஆவிக்கேற்ற சிந்தை எங்களுக்கு தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். தகப்பனே, யார் யார் என்னென்ன கவலைகள்ல அவங்க இருதயத்தில் இருக்கிற போராட்டம், உள்ளத்துல இருக்கிற உலக கவலைகள் எல்லாத்தையும் மாற்றி அமைத்து தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உங்களுடைய வருகை குறித்து இருக்கிற பாரத்தை தாங்கப்பா. ஆயத்து படைக்கிற விஷயங்க. நாங்க இன்னும் இந்த உலகத்துல என்ன செய்ய வேண்டும், என் இயேசுக்காக நான் என்ன இன்னும் செய்ய வேண்டும், வைராக்கியமாக எழும்ப வேண்டும் அப்படின்ற ஆளுகையை தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். வேதத்தை நன்றாக படித்து அதை தியானிக்கிற கிருபைகள் தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். ஜெபிக்கிற வல்லமைகளை நீங்க தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உங்க பாதத்தண்டை அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. அப்பொழுது எங்க சிந்தை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும். நாங்க பிறருக்கு உதவுற பாத்திரவன்களாக மாறிடுவோம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இதை நீங்க கேட்கிற யாவரையும் தொடுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். எல்லா கவலைகளையும் நீக்கி போடுங்க. உங்களை நோக்கி பார்க்க முடியாத இருக்கிற எந்த சூழ்நிலைகளை இருந்தாலும் அதை மாற்றி அமைத்து, நெருக்கடியான சூழ்நிலைகளை யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை விடுதலையாக்கி உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. உம்முடைய சாட்சியின் பாத்திரங்களாக இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. உங்க தெய்வீக கரம் இருப்பதாக, உங்க வல்லமையின் வார்த்தைகளை அவங்கள உருவாக்குவதாக அப்பா. புது சிருஷ்டியாக அவங்கள உருவாக்கி தாங்க. Let them be a new creation in Christ. Amen. Thank you Lord. அதை நீங்க தான்ப்பா வழி நடத்தி ஆளுகை செய்யுமாறு கெஞ்சி கேட்கிறோம். அவங்க வாழ்க்கையில நீங்க ஒரு புதிய மாற்றத்தை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். அதன் மூலியமாக புதிய வாசல்கள், அனுகூலமான கதவுகள் அவங்களுக்கு நீங்க திறந்து தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். எதிர்பாராத வாய்ப்புகள் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகும். ஆமென். இதை கேட்கிற யார் யார் வாஞ்சியாக எனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய கதவுகள் கர்த்தர் திறந்து தருவார். The Lord Jesus will open new doors for the glory of the kingdom of God. இயேசுவின் நாம மகிமைப்பட அவர் உங்களுக்கு நிறைய காரியங்கள் செய்வார். விசுவாசித்து பரிசுத்த ஆவியின் சிந்தை உடையவர்களாக இருங்க. கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்வார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவதூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.